ஹாய் ஹலோ வணக்கம். சன் டிவி சீரியல் எல்லாமே இப்போ ரொம்பவே ஃபேமஸாக போயிட்டுருக்கு. அதுலேயும் முன்னாடி ஒளிபரப்பாக்கப்பட்ட சீரியல் திருமதி செல்வம், கோலங்கள், மெட்டி ஒலி, தெய்வ மகள், நாதஸ்வரம் என ஒரு சில சீரியல் எல்லாமே கிட்டத்தட்ட 5 இயர்ஸ்க்கு மேலே, அதாவது 1500க்கு மேலே எபிசோடுகள்லாம் ஒளிபரப்பாக்கப்பட்டது. அதில் நாதஸ்வரம் அப்படிங்கிற சீரியல் ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் தற்போதைய நிலை என்ன, அவங்களுடைய ரியல் ஃபேமிலி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நாதஸ்வரம் சீரியல் திருமுருகன் இயக்கி நடிச்சும் இருந்தார். திருமுருகன் சீரியல்னாலும் சரி மூவிஸ்னாலும் சரி ஒரு ஃபேமிலி கதாபாத்திரமாகவே எடுப்பாங்க. இந்த நாதஸ்வரம் சீரியலுக்குன்னு கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டும் இவர் வாங்கியிருந்தார். சிங்கிள் ஷாட்டில் முழு நேர எபிசோடவா பார்த்திங்கன்னா ஒளிபரப்பாக்கப்பட்டது. இந்த சீரியல் இப்படி இவர் மட்டும் தான் எடுத்திருந்தார் அப்படிங்கிறதுனால தான் இவருக்கு பார்த்திங்கன்னா கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டும் கிடச்சிது. 2010 இந்த சீரியல் ஸ்டார்ட் பண்ணி 2015 வரை ஒளிபரப்பாக்கப்பட்டது. 1356 எபிசோட் பார்த்திங்கன்னா ஒளிபரப்பாக்கப்பட்டது. மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு ரீச்சாகவும் இந்த சீரியல் அமைஞ்சது. இப்போ கேரக்டர் ரோல் யார் எந்த கேரக்டர் ரோல் பண்ணா அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஆக்டர் அண்ட் டைரக்டருமான திருமுருகன் கோபி அப்படிங்கிற ஒரு ரோல் இந்த சீரியலில் பண்ணியிருந்தார். இவர் இந்த சீரியலையும் இயக்கியும் இருந்தார், அதாவது நடிச்சும் இருந்தார். M10 மகன் முனியாண்டி விலங்கியல் 3ஆம் ஆண்டு இந்த 2 மூவியுமே டைரக்ட் பண்ணியிருந்தார். சீரியலில் நாதஸ்வரம், மெட்டி ஒலி, குலதெய்வம், கல்யாண வீடு உள்ளிட்ட சீரியலை டைரக்டும் பண்ணியிருந்தார், நடிச்சும் இருந்தார். இது இவருடைய ஃபேமிலி. சொக்கலிங்கம் அப்படிங்கிற ஒரு ரோலில் TSPK மௌலி பார்த்தீங்கன்னா ஆக்ட் பண்ணியிருந்தார். இவரும் ஒரு ஆக்டர் அண்ட் டிரெக்டர். ஆக்டராக 1976 மூவிஸ்லாம் நடிச்சிருக்காங்க. லாஸ்ட்டாக எம்பிரான், மூக்குத்தி அம்மன், மாறா உள்ளிட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்கிறாங்க. சீரியல்லையும் சரி மூவிஸ்லையும் சரி அப்பா தாத்தா கேரக்டர் ரோலில் அதிகமாக சீரியல் மூவிஸ்லாம் பண்ணியிருக்காரு. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். அடுத்த ஆக்டர் பூவிலங்கு மோகன் மயில் வாகனம் அப்படிங்கிற ஒரு ரோல் இந்த சீரியலில் ஆக்ட் பண்ணியிருந்தார். இவரும் மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ப்ரெசண்டாக 2 சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ணா அப்படிங்கிற ஒரு சீரியலும் தாயம்மா குடும்பத்தார் அப்படிங்கிற 2 சீரியல் இப்போ ப்ரெசண்டாக ஆக்ட் பண்ணிட்டு வராரு. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை ஸ்ருதிகா மலர்கொடி அப்படிங்கிற ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. அதாவது கோபிக்கு மனைவியாக இந்த சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. ஹீரோயினியாவும் இந்த சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. மூவிஸும் சரி சீரியல்ஸும் பற்றி நடிச்சிருக்கிறாங்க. படங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா மகேஷ், சரண்யா மற்றும் பலர், வெண்ணிலா கபடி குழு, வேங்கை, மதுரை டு தேனிவெளி, ஆண்டிப்பட்டி உள்ளிட்ட மூவிஸ்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. சீரியல்லையும் நிறைய சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ப்ரெசண்டாக தெலுங்குல சீரியல் பண்ணிக்கிட்டு வராங்க. இவங்க கணவர் சானிஸ். இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். நடிகை ஜெயந்தி நாராயணன் மீனாட்சி அப்படிங்கிற ஒரு ரோல் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. அதாவது நம்ம கோபிக்கு அம்மாவாக ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கல்யாண வீடு அப்படிங்கிற சீரியலையும் நடிச்சிருக்கிறாங்க. இப்போ யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க. யூடியூப்ல பிளாக் மாதிரி பல வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். பாண்டிக்குமார் அப்படிங்கிற ஒரு ரோலில் பாண்டி கமல் ஆக்ட் பண்ணியிருப்பார். இவர் பார்த்திங்கன்னா இந்த சீரியல் மட்டுமில்லாமல் இன்னும் நிறைய சீரியல் பண்ணியிருக்காங்க. அதில் அன்பேவா அப்படிங்கிற சீரியல்லையும் சன் டிவியில் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இது இவங்களுடைய ஃபேமிலி, மனைவி மற்றும் மகள். இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ரோலில் ஆக்ட் பண்ணவங்க தான் நடிகை ரேவதி. நாதஸ்வரம், கல்யாண வீடு இந்த 2 சீரியல் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நர்ஸாக வேலை பார்த்துட்டு தான் சீரியலில் நடிக்க வந்திருக்காங்க. சீரியலில் முதல்ல நடிக்கும்போது ரொம்பவே அழுதுகிட்டு இருக்கிற மாதிரி தான் சீன்ஸ் இருந்திருக்கும் இந்த நாதஸ்வரம் சீரியலில். அப்புறம் கொஞ்சம் கோபமாக நெகட்டிவ் கலந்த மாதிரி சீன்ஸ்லாம் இவங்களுக்கு அமைஞ்சிருக்கும். நாதஸ்வரம், கல்யாண வீடு சீரியலுக்கு அப்புறமா தான் வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. நாதஸ்வரம் சீரியலில் ரொம்பவே ஃபேமஸ் ஆகியிருந்தாங்க. கல்யாண வீடு சீரியலையும் சரி மீடியாவில் இருக்கிற ஒரு பர்சனை தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறாங்க. சீரியலில் வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக நடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். காமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ரோலில் நடித்தவங்க தான் பென்ஸ் பிராங்க்லின். இவங்களும் நாதஸ்வரம் அண்ட் கல்யாண வீடு அப்படிங்கிற 2 சீரியலுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது திருமுருகன் இயக்கிய 2 சீரியலுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கும் திருமணமாகி இவங்களுக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க. சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு வராங்க. பென்ஸ் பிராங்க்லின். இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். பரமேஸ்வரி அப்படிங்கிற ஒரு ரோலில் ஜெயஸ்ரீ ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. திருமணமாகி இவங்களுக்கு 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. இவங்களும் சோசியல் மீடியா பக்கத்தில் ரொம்பவே ஆக்டிவாக இருந்துட்டு வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம்.
ராகினி அப்படிங்கிற ஒரு ரோலில் நடிகை ஸ்ருதி சண்முகப்பிரியா ஆக்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய சீரியல்கள் பார்த்திங்கன்னா இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. கல்யாண பரிசு, பொம்முக்குட்டி அம்மாவுக்கு, பாரதி கண்ணம்மா, தெய்வ மகள், இப்போ ப்ரெசண்ட்டாக சன் டிவியில் லட்சுமி அப்படிங்கிற ஒரு சீரியலும் ஆக்ட் பண்ணிட்டு வராங்க. இவங்க கணவர் அரவிந்த், பட் இவர் பார்த்திங்கன்னா திருமணமான ஒரே ஒரு இடத்துல இறந்து போயிட்டாரு. கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், கார்டியா அரெஸ்டால் இறந்து போயிட்டாரு. இப்போ இன்ஸ்டாவில் ரொம்பவே செம்ம ஆக்டிவாக தான் இருந்துட்டு வராங்க. அவங்க கணவரை நினச்சி ரொம்பவே டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் ரீல்ஸ்லாம் போட்டுக்கிட்டே வராங்க. பழைய அவங்க கணவர் கூட இருந்த புகைப்படத்தெல்லாம் பகிர்ந்துட்டு தான் வராங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். கீதா அப்படிங்கிற ஒரு ரோலில் நடித்தவங்க தான் சங்கவி. நாதஸ்வரம், குலதெய்வம், கல்யாண வீடு, இந்த 3 சீரியலுமே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம திருமுருகன் இயக்கத்தில் இயக்கிய இந்த 3 சீரியலுமே இவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஜி தமிழில் ரெட்டை ரோஜா அப்படிங்கிற சீரியலையும் நடிச்சிருக்கிறாங்க. 2021 திருமணம் செஞ்சு இவங்களுக்கு ஒரு பேபியும் இருக்கிறாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். மகாலட்சுமி அப்படிங்கிற ஒரு ரோலில் நடித்தவங்க தான் கீதாஞ்சலி. வாணி ராணி, நிறம் மாறாத பூக்கள், ராஜா ராணி உள்ளிட்ட சீரியல்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா அந்த சீரியல் நாதஸ்வரம் சீரியலுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா அதிகமாக ஒன்றும் அவங்களுக்கு பெருசாக ஒன்றும் வாய்ப்பு ஒன்றும் கிடைச்ச மாதிரி தெரியல. அந்த நாதஸ்வரம் சீரியல் ரொம்பவே ஃபேமஸும் ஆகியிருந்தாங்க. இப்போ தெலுங்கில் சீரியல்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க, தமிழில் சீரியல்ஸ்லாம் பண்ணலை. 2021 கிரிராஜ் அப்படிங்கிறவங்களை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இவங்க திருமணத்திற்கு நம்ம திருமுருகன் அவர்களும் பார்த்திங்கன்னா கலந்துக்கிட்டாங்க. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். சம்பந்தம் அப்படிங்கிற ரோலில் ஆக்ட் பண்ணவங்க தான் முனிஸ் ராஜா. இந்த சீரியலில் செம காமெடியாகவே ஆக்ட் பண்ணியிருப்பார். இந்த நாதஸ்வரம் சீரியல் மூலமாக ரொம்பவும் பிரபலமும் ஆனார் அப்படின்னு கூட சொல்லலாம். முள்ளும் மலரும் அப்படிங்கிற சீரியல் ஜி தமிழில் ஹீரோவாக இந்த சீரியல் ஆக்ட் பண்ணியிருந்தார். ஆக்டர் ராஜ்கிரண் இவங்க மகளை பார்த்திங்கன்னா காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க திருமணம் கண்டிப்பாக ரொம்பவே ஒரு சண்டை சச்சரவாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது ரீசெண்ட் டைமில் விவகாரத்து ஆன மாதிரி, அதாவது 2 பேருமே பிரிஞ்ச மாதிரி பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் பண்ணியிருந்தாங்க. அதாவது தனித்தனியாக வீடியோஸ்லாம் போட்டிருந்தாங்க. முனிஸ் ராஜா அவங்களுடைய மனைவி பார்த்திங்கன்னா என்னுடைய கணவர் தப்பானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் வீடியோஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ தனித்தனியாக வாழ்ந்துட்டு வராங்க. என்ன ரீசன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு தரப்பில் இருந்து இவங்க 2 பேர் தரப்பில் இருந்துமே சொல்லலை. தொடர்ந்து பார்க்கலாம், சேர்ந்து வாழ்வாங்களா இல்லை தனித்தனியாக தான் பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லி. இது இவங்களுடைய அன்று இன்று புகைப்படம். செல்வரங்கம் அப்படிங்கிற ரோலில் மகேஸ்வரிக்கு கணவராக நடித்தவர் தான் நேசன் நெப்போலியன். இவர் இந்த சீரியல் மட்டுமில்லாமல் சன் டிவியில் பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியலும் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பாண்டவர் இல்லம் அப்படிங்கிற சீரியலும் கிட்டத்தட்ட ஒரு 3-4 இயர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த சீரியலும் சூப்பராகவே ரன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். நீலியன் தேவர் அப்படிங்கிற ரோலில் நடித்தவங்க தான் நடிகர் மகாநதி சங்கர். இவர் பற்றி கண்டிப்பாக தெரியும், ஒரு வில்லன் ஆக்டர். இப்போ சீரியல்ஸில் அப்பா ரோல்கள் படங்கள்லாம் மூவிஸ்லாம் பண்ணிக்கிட்டு வராங்க. வானத்தை போல சீரியலில் இப்போ சீரியல் பார்த்திங்கன்னா பண்ணிக்கிட்டு வராரு. இப்போ ப்ரெசென்ட்டாக ஃபேமிலி, இது இவங்களுடைய ஃபேமிலி, இவங்க மனைவி, 2 மகள் மற்றும் ஒரு மகன் இருக்கிறாங்க. மகாநதி சங்கர், இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். காஜா அப்படிங்கிற ஒரு ரோலில் ஆக்ட் பண்ணவர் தான் கார்த்திக். இந்த காஜா கேரக்டர் ரோலில் ரொம்பவே பிரபலமாக இருந்தார். சூப்பராகவே ஆக்ட் பண்ணியிருப்பார். ஆனால் இந்த சீரியலுக்கு அப்புறம் அதிகமாக இவருக்கு வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. திருமுருகன் சார் ஃபோனுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டியில் ரீசெண்ட் டைமில் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் சொந்த ஊரில் ஒரு செல்ஃபோன் கடையில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. அவர் ஃபேமிலியை பற்றின எந்த ஒரு அப்டேட்டுமே தெரியல. இது இவருடைய அன்று இன்று புகைப்படம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரம் சீரியல் உங்களுக்கு எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த நாதஸ்வரம் சீரியலில் உங்களுக்கு மறக்க முடியாத கேரக்டர் ரோலில் யார் நடிச்சிருந்தாங்க, அந்த கேரக்டர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நாதஸ்வரம் சீரியல் திருமுருகன் பார்த்தீங்கன்னா இயக்கியிருந்தார். திரும்ப இந்த மாதிரி சீரியல்கள்லாம் திரும்ப சீசன் 2 எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம நியூஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.